இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான தோசை ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் தோசையை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக மொறுன்னு, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த தோசையை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா zacs.kitchen.இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இப்போ இன்ஸ்டன்ட் தோசை மாவு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தோசை மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு மக்கானா எடுத்திருக்கேன். அடுத்து 1 கப் அளவுக்கு ரவை, இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ஒரு கப் சேர்க்கணும். 1/2 கப் அளவுக்கு அவல், 1/2 கப் தயிர், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில் சுவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா இதை கலந்து வச்சிடுறேன். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் அப்படி ஊறுனாப்பில் இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம இது கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சட்னி செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு ஒரு தக்காளி சட்னி எனக்கு செஞ்சு காட்டுறேன். 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதோடையே ஒரு 4 பல் அளவுக்கு பெரிய பல் பூண்டு, இதுவுமே ஒரு 4 பல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளியை நல்லா 1க்கு 2ஆக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அடைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே ஒரு குட்டி மினி ஸ்கில்லட் வச்சுருக்கேன். ஸ்கில்லட் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்ல கலர் வரும். அதுக்காக எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும் போதே மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா அப்படி திக்காக இது வற்றி வர வரைக்கும் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் சுவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்ல டேஸ்ட்டாக அப்படியே சொல்லுவாங்கள்ல, சுருக்குன்னு இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா புளிப்பாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சட்னி ரொம்ப பிடிக்கும். தோசையோடு சாப்பிட்றதுக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட் தோசை, இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு சட்னி செஞ்சிடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம தாளித்து கொட்டிடலாம். நான் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். நம்மளோட இன்ஸ்டண்ட்டான சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதுவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். நம்மளுடைய இன்ஸ்டன்ட் தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. மக்கானாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கால்சியம் சத்து ஹெவியாக இருக்குது. ஸோ குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே மக்கானா டெய்லியும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி மக்கானா தோசை செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு எலும்பு வீக்காக இருக்குது, கை கால் வலி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மக்கானா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இங்கே ஒரு காஸ்ட் அயர்ன் தவா வச்சுருக்கேன். இது என்னுடைய மல்டி பர்பஸ் தவா. இந்த மக்கானா தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு மெல்லிசாலாம் ஊற்ற வராது, கொஞ்சம் ஊற்றப்ப மாதிரி தான் நம்ம ஊற்ற முடியும். ஸோ இதை நம்ம இப்படி ஊற்றிட்டு லைட்டாக பரப்பி விட்டுறலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. லைட்டாக இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் மக்கானா தோசை ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஊத்தப்ப மாதிரி குண்டா இல்லாமையோ தோசை மாதிரி ரொம்ப மொறுன்னு இல்லாமல் சூப்பராக இருக்கும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், மொறுன்னு இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த தோசை தவா நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்கிக்கலாம். அது நம்ம ராஷ் குக்வேர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நாளைக்கு வெளில சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.